கடலோடி சமூகம் திரும்பி பார்த்து சமவெளியை பார்த்து பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். 2016ஆம் ஆண்டிலே மீனவ மக்கள் முன்னணி கட்சி என்ற ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு கடலை பார்த்து பேசிக் கொண்டிருக்கும் மீனவர்களை திரும்பி பார்த்து அரசியல் அதிகாரம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொன்னான அந்த பதிவு செய்த 2016ஆம் ஆண்டை நான் நினைத்து பார்க்கிறேன். முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ வேணுகோபால் அவர்களினுடைய மகன் வே சங்கர் அவர்கள் தன்னுடைய மகனின் பெயரால் இந்த கட்சியை பதிவு செய்து இந்த 8 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நினைக்கும் போது உள்ளபடியே மகிழ்கிறேன். ஏனென்றால் இப்போது பல அரசியல் கட்சிகள் ஆங்காங்கே முளைத்துக் கொண்டிருக்கின்றன. மீனவர்களுக்கும் 4-5 அரசியல் கட்சிகள் முளைத்து விட்டன. நானும் அதில் ஒரு கட்சியோடு அதனுடைய ஆரம்பத்தில் அதனுடைய துவக்க நிகழ்வுகளில் சென்னையிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பெயர் மீனவ மக்கள் முன்னணி கட்சி என்ற பெயரில் எனக்கு சில மாற்றம் உண்டு, மாற்று கருத்து உண்டு. ஆனால் சங்கர் அவர்கள் இந்த பெயரை வைத்ததனுடைய நோக்கம் ஒரு 16 அமைப்புகளினுடைய கூட்டமைப்பு, அந்த முன்னணி அதனுடைய அந்த 16 அமைப்புகளினுடைய ஒருங்கிணைப்பாக வைத்ததனுடைய விளைவாக இந்த பெயர் வந்திருக்கிறது. பெயரும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து பட்டுவிட்டது. இனி அந்த பெயரை பற்றி பேசுவதற்கு எதுவும் இல்லை. ஆக இந்த கடலாண்ட இந்த சமூகத்தை, இந்த நிலத்தை ஆள்வதற்கான ஒரு அரசியல் அதிகாரம் கொண்ட ஒரு மக்களாக திசை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை எடுத்த சங்கர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே அந்த தேர்தல் களத்திலே போட்டியிட்டு இன்று வரைக்கும் அந்த அரசியல் களத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அவருடைய ஆர்வத்தையும், அவருடைய தியாகத்தையும், அவருடைய பொருள் செலவுகளையும், அவருடைய உழைப்பையும் பாராட்டியாக வேண்டும்.